நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு மாமியார் மருமகள் சிக்கன் தோசை. வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்னைக்கு ஒரு நாள் யாழினியும் குமாரியும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. குளிருனா குளிரு, அப்படி ஒரு குளிரு. யார் இப்ப அடிச்சு எழுப்புனா கூட எழுந்திருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு தூக்கத்துல இருக்கிறாங்க. மருமகளோட பேரு தான் யாழினி, மாமியார் பேரு குமாரி. இவங்க 2 பேருமா சேர்ந்து தள்ளுவண்டியில தோசை வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வகையான தோசைன்னு மாசத்துக்கு 30 தோசை வகை வகையா சாப்பிடலாம். அதுவும் மொறு மொறுன்னு அவ்வளோ அருமையா இருக்கும். சாம்பார், சட்னி, புதினா சட்னின்னு இட்லி பொடி கூட இருக்கும். அவ்வளோ ருசியா செய்வாங்க. அந்த ஊர்ல உள்ள ஜனங்களுக்கெல்லாம் இவங்களோட தள்ளுவண்டி கடையில வாங்கி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். இந்த குமாரிக்கு தோசை போடுறதுன்னா சுத்தமா வரவே வராது. யாழினி கையால தோசை ஊத்துனான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அம்புட்டு ருசியா இருக்கும். ஆனா குமாரியோட குரல் ரொம்பவே இனிமையா இருக்கும். அதனால பாட்டெல்லாம் பாடுவாங்க. பாட்டு பாடியே அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் வரவழைப்பாங்க. பாவம் இந்த யாழினிக்கு சத்தமா கூட பேச வராது. ரொம்பவே சாது, அமைதியா பேசுவாங்க. வழக்கம் போல தோசை சுட்டுட்டே இருக்கும் பொழுது அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஜோதி அக்காவும் குமாரண்ணனும் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. யாழினியை பார்த்தோன்னையும், யாழினி யாழினி, நாங்கள் 2 பேரும் ஊருக்கு மெட்ராஸுக்கு போகிறோம். வரும்பொழுது நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? மெட்ராஸில் துணிமணியெல்லாம் அழகழகாக இருக்கும். உனக்கு ஏதாச்சும் புடவை ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இல்லைன்னா சுடிதார் போடுவியா? அங்கே சுடிதாருக்கு பஞ்சமே கிடையாது. வயசானவங்க கூட சுடிதார் போடுவாங்க. உனக்கும் உங்கள் அத்தைக்கும் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு யாழினியோட மாமியார் குமாரி சொல்கிறாங்க, அட என்ன ஜோதி நீனு கிண்டல் கேலி பண்ணுறியா? எனக்கு போய் சுடிதாரா? என்னோட மருமக சுடிதார் போட்டான்னா அவளுக்கு அழகாக இருக்கும். இந்த வயசில் எனக்கு போய் வயசான காலத்தில் சுடிதாரா? வேண்டாமா வேண்டாம். யாழினி, நீ வேணும்னா உன்னோட சைஸை சொல்லிவிடு. அவங்க வரும்பொழுது அழகழகா சுடிதாரெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு யாழினி சொல்கிறாங்க, அட போங்கத்த, எனக்கு சுடிதாரெல்லாம் வேண்டாம். புடவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் நானும் புடவை கட்டி எவ்வளோ அழகாக இருக்கிறோம். நீங்கள் சுடிதார் போடலன்னா நான் மட்டும் சுடிதார் போடவா? நீங்கள் சுடிதார் போடுறீங்களா சொல்லுங்கள், நானும் போடுறேன் அப்படிங்கிறாங்க. யாய் போ யாழினி, எனக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லை. இப்போ போட்டேன்னு வச்சுக்கோயேன், உங்கள் மாமனார் என்னை கேலி செஞ்சே அன்னைக்கு நாள் முழுக்க ஓட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஆனாலும் அதையே சொல்லி சொல்லி காமிப்பாங்க. அது எதுக்கு? எனக்கெல்லாம் வேண்டாம்மா, நீ வேணா வாங்கி போட்டுக்கோ. உனக்கு வயசு கம்மி தானே, நீ போட்டனா ரொம்ப அழகாக இருப்ப. ஏற்கனவே புடவையிலேயே சூப்பராக இருக்கிற. சுடிதார் வாங்கி மாட்டிக்கோயேம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த ஜோதி அக்காவும் குமாரண்ணனும், அட ஆமா யாழினி, இது மாதிரி மாமியாரெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு சுடிதாரெல்லாம் வாங்கி மாட்டிக்கிறதுக்கு சொல்கிறாங்களே, நீ ஏன் வாங்கிக்க மாட்டேங்கிற? எங்கள் வீட்டிலலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஆசையாக இருக்கும். இப்போ நான் சென்னைக்கு போகும்பொழுது சென்னையில் வச்சே சுடிதாரெல்லாம் போட்டுக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. இந்த ஊருக்கு வந்தேன்னா சுடிதாரே போட முடியாது. தினம் தினம் புடவை கட்டிகிட்டே தான் இருக்கணும். அதனாலேயே எப்படா கிறிஸ்மஸ் வரும், மெட்ராஸுக்கு போவோன்னு இருப்பேன். நீ என்னடானா இப்படி இருக்கிறியே? உனக்கு நான் 2 சுடிதாரை வாங்கிட்டு வரனே, நீ போட்டு பார்த்தன்னா அதுக்கப்புறம் உனக்கும் ரொம்ப பிடிக்கும். நானும் சுடிதார் தான் போடுவேன்னு அடம் பிடிப்ப அப்படிங்கிறாங்க. இல்லைல்லக்கா, எனக்கு வேண்டாண்ணே, வேண்டாங்க்கா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு புடவை தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. சரி சரி யாழினி, நேரமாச்சு, நாங்கள் புறப்படுறோம் அப்படின்ட்டு ஜோதி அக்காவும் குமாரண்ணனும் சென்னைக்கு கிளம்பிட்டாங்க. குமாரண்ணனும் ஜோதி அக்காவும் முனைக்கு போனதும் இந்த குமாரி யாழினி கிட்ட சொல்கிறாங்க, அட என்ன யாழினி இப்படி இருக்கிறாளே ஜோதி, அவள் எப்போவுமே ஒரு 10 காசை கூட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு தானே இருப்பா. இன்னைக்கு என்னடான்னா உனக்கு சுடிதார் வாங்கிட்டு வரேன், நீ போட்டுக்கோ போட்டுக்கோங்கிறாளே. இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நீ சரியாக பேசிட்ட. அவளுக்கு சுடிதார் போடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அவள் உனக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுத்துட்டு, இந்தோ யாழினி கூட போட்டிருக்கா, அவள் என்னை தான் வாங்கிட்டு வர சொன்னா. நான் போட்டால் என்ன, நானும் அழகாக தான் இருப்பேன்.
எனக்கும் போட்டுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு அவள் கேட்குறதுக்கு ஒரு இது இருக்குல்ல. அதனால தான் உன்னை வச்சு அவள் காய நகர்த்துறா போல இருக்கு. ஆனால் நீ விவரமாக பேசிட்ட. அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களே தான் அதை கேட்டுக்கணும். ஒருத்தரை உதாரணமாக வச்சுலாம் கேட்டுக்க கூடாது. அவள் அதுக்கு தான் அடி போட்டிருக்கிறா அப்படிங்கிறாங்க. அதுக்கு யாழினி சொல்கிறா, என்னமோ அது நமக்கு தேவை கிடையாது. நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம வேண்டான்னு சொல்லிட்டோம்ல. இதுக்கப்புறம் என்ன, அவங்க வாங்கிட்டுலாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு வேணும்னா அவங்க வாங்கி போட்டுக்கிறாங்க. நம்மளை எதுக்கு இதில் இழுத்து விடணும்? நம்மக்கிட்ட இதுக்கப்புறம் வரமாட்டாங்க. நான் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. சரி சரி அத்தை, நான் தோசை சுடுறேன் அப்படின்ட்டு நல்லா மொறு மொறுன்னு தோசை சுடுறாங்க. உங்களுக்கு 2 தோசை சுடுறேன், நீங்கள் சாப்பிட்றீங்களா? அதுக்கப்புறம் நேரம் ஆயிடும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கே. நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு 2 முருகலாக தோசை சுட்டு சாம்பாரை வச்சு அவங்க அத்தைக்கு கொடுக்குறாங்க. குமாரி சாப்பிட்டுட்டே இருக்கும்பொழுது, யாழினி நீயும் உனக்கும் சுட்டுக்கோ, நம்ம 2 பேரும் ஒன்றா தானே வீட்டுக்கு போவோம். உனக்கும் அப்போ வயிறு பசிக்க தானே செய்யும். நீயும் 2 தோசையை ஊற்றி சாப்பிடுமா. இதோ பொடி எனக்கு கொஞ்சம் கொடு. எனக்கு பொடினா அவ்வளோ ருசியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் பொடியை மட்டும் வச்சிருமா, சாம்பார் போதும் அப்படிங்கிறாங்க. சரி அத்தை சரி அத்தை, நானும் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவங்களும் 2 தோசையை சுற்றி சாப்பிட்டுக்கிட்டாங்க. இப்போ ஜோதியோட மாமனார் யாழினி குமாரியோட தள்ளுவண்டி கடைக்கு வராங்க. யாழினி, எனக்கு 2 தோசையை மொறு மொறுன்னு சுட்டு கொடுமா, பசி சரியான பசி, சீக்கிரமாக வச்சு கொடுமா அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் ஜோதியோட மாமனார் யாழினி குமாரியோட கடைக்கு வந்ததே கிடையாது. எப்போவுமே அவங்களோட வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதிசயமாக இன்னைக்கு தள்ளுவண்டி கடையில் வந்து கேட்குறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் ஆச்சரியமாயிடுச்சு. யாழினியோட முகத்தை குமாரி பார்க்குறாங்க, குமாரியோட முகத்தை யாழினி பார்க்குறாங்க. 2 பேரும் அப்படியே முழிச்சுட்டு, சரி சரி நான் தோசையை ஊற்றுறேன் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு 2 தோசையை ஊற்றி, இந்தாங்கண்ணே சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அப்போ ஜோதியோட மாமனார் சொல்கிறாங்க, என்னம்மா யாழினி, நீங்கள் 2 பேரும் இந்த மொழி முழிக்கிறீங்களே, இது வரைக்கும் வெளியில் வந்து சாப்பிடாதவன் இன்னைக்கு உங்களோட தள்ளுவண்டி கடையில் வந்து சாப்பிட்றேன்னு பார்க்குறியா? ஆமாம்மா ஆமாம், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். எல்லாருமே உன்னோட கடையில் வாங்கி சாப்பிடுவாங்கல்ல, எனக்கும் 2 தோசையாச்சு, அட்லீஸ்ட் ஒரு 2 வாயாச்சு சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் விடவே மாட்டாங்க. எங்கள் வீட்டில் தினமும் அதே இட்லி சாம்பார் சட்னி, இட்லி சாம்பார் சட்னி, மதியானம் ஆனால் சாப்பாடு சாம்பார், அதுவும் காலையில் வைக்கிற குழம்பு இருக்குதே சாம்பார், அதே குழம்பு தான். காய் பொரிக்க மாட்டாங்க, அப்பளம் வறுக்க மாட்டாங்க. ஆனால் இரவு நேரம் அதே மாதிரி இட்லி தான். இட்லி சட்னி சாம்பார், காலையில் வைக்கிற சாம்பார் காலையில் மத்தியானம் இரவுன்னு. இட்லி மட்டும்தான் சுட சுட இருக்கும். காலையில் 2 இட்லி, இரவு 2 இட்லி, மதியானம் கொஞ்சமாக சாப்பாடு. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மட்டும்தான் கறி, ரொம்ப ருசியாக இருக்கும். ஏதோ வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கறி இருக்குதுங்கிறதுனால அவ்வளோ ருசித்து ரசித்து சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி என்னோடய மகனும் மருமகளும் மெட்ராஸுக்கு கிளம்பி போயிட்டாங்களா, இந்த வாரத்துலேருந்து அவங்க எப்போ வராங்களோ அது வரைக்கும் கறியும் கிடையாது, தினமும் சாம்பார் தான். தோ யாழினி குமாரியோட கடைக்கு போகாதீங்க, அந்த கடையிலலாம் நல்லா இருக்காது, தரமாகவே இருக்காதும்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தரம் இல்லாமலாம் நீங்கள் போடுறீங்க, ரொம்ப ருசியாக போடுறீங்கல்ல. இப்போது எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, இதுதான் சாக்குன்னு உங்கள் கடையில் வந்து சாப்பிட வந்திருக்கிறேன். சீக்கிரமாக கொடுங்கம்மா, யாரும் வர்றதுக்குள்ளேயும் நான் சாப்பிட்டுட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு வேக வேகமாக 2 தோசையை சாப்பிட்டுட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. குமாரி கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு. பாவம் ஜோதியோட மாமனார் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறாரு, ஆனால் அது கூட கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு பாரு எவ்வளோ ஆசையாக வந்து சாப்பிட்ருக்குறாங்க. நான் இப்படின்னு தெரிஞ்சா காசை கூட வாங்கியிருக்க மாட்டேன், கூட 2 தோசையவும் சாப்பிட வச்சுருப்பேன். பாவம் அந்த வீட்லேயே இவர் மட்டும்தான் நல்ல மனுஷன், ஆனால் சாப்பிட்றதுக்கு கூட வாய்க்கு ருசியாக கிடைக்க மாட்டேங்குது. என்னத்த சொல்கிறது. சரி சரி நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்கவுங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க.
சரி சரி, மதியானம் சாப்பாடு செய்யணும் நேரமாச்சு அப்படின்ட்டு சாப்பாடு குழம்பு கூட்டு பொரியல்னு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் யாழினி குமாரியை பார்த்து பேசுகிறாங்க. அத்தை அத்தை, ஜோதி அக்காவோட மாமனார் ரொம்ப பாவம்ல. அதே மாதிரி தானே அப்போ நம்ம கடைக்கு வர்றவங்களும். தினமும் 30 வகை தோசை 30 நாளைக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் போர் அடிச்சு போயிடும். அப்போ நாமளும் ஏதாவது புதுசாக செய்யணும்ல. ஒருத்தரோட வீட்டிலேயே இப்படி இருக்குது அப்படின்னா நம்மளும் இந்த ஊர் மக்களுக்கு இப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நாமளும் புதுசு புதுசாக வகை வகையான தோசைகளை அறிமுகப்படுத்தணும். முன்னாடி இருந்த வியாபாரம் இப்போ இல்லை பாருங்க. அப்போனா இவங்க கடையில் எப்போவுமே இந்த நாளைக்கெல்லாம் இந்த தோசை தான் இருக்கும். மாதத்தில் 1ஆம் தேதினா இந்த தோசை தான், 6ஆம் தேதினா இந்த தோசை, 10ஆம் தேதி 12ஆம் தேதின்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வகை தோசை வச்சுருக்குறாங்க. வேற எந்த புது வகையான தோசையும் இல்லை அப்படின்ட்டு சலிப்பு வந்திருக்கோம்ல. நாம் அதுக்காக கண்டிப்பாக புது வகையான தோசையை நாம் அறிமுகப்படுத்தியே தீரணும் அப்படின்ட்டு. சரியத்தை, நாம் வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கான யோசனையை யோசிக்கலாம். வியாபாரம் எந்த காரணத்தை கொண்டும் குறையவே கூடாது. வியாபாரம் ஒரு நாளுக்கு ஒரு நாள் அதிகரிக்கணும். அதை விட்டுட்டு வியாபாரம் குறைஞ்சா எப்படி? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதை பற்றி நாம் யோசிப்போம் அப்படிங்கிறாங்க யாழினி. அதுக்கு குமாரியும், ஆமாம்மா யாழினி, நீ சரியாக சொன்ன. இதைத்தான் நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். நீயே பொட்டுன்னு போட்டு உடச்சிட்ட. சரி சரி, நாம் அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா பேசலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே குமாரியோட கணவர், வேலையை முடிச்சுட்டு பேசுறதா? இப்போ என்ன பண்ண போறீங்க? நீங்கள் வாங்க 2 பேரும் வெளியில், நான் யோசனையை சொல்கிறேன். சீக்கிரமா வாங்க. குமாரி, மருமகளை யாழினி, சீக்கிரமா வாங்கம்மா, நான் ஒரு நல்ல யோசனை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. குமாரி அதுக்கு புலம்பிக்கிட்டே, அட என்னம்மா யாழினி, நம்ம பேசுனதை வச்சுக்கிட்டு உங்கள் மாமனார் ஏதோ கருத்து சொல்ல போகிறாராமே. அவர் அப்படி என்ன யோசனையத்தான் சொல்கிறாருன்னு போய் பார்க்குறேன். நீயும் என் பின்னாடியே வா அப்படிங்கிறாங்க. சரியத்தை, நீங்கள் முன்னாடி போங்க, நான் இந்த சாப்பாடை வடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. குமாரியும், என்னங்க சொல்லுங்க, நீங்கள் அப்படி என்ன யோசனையை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? நீங்கள் என்ன பேப்பர் தானே படிச்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் பேசுகிறதையா காதில் கேட்டுட்டு இருந்தீங்க? சரி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு யாழினியோட மாமனார், இரு குமாரி, நீ ஏன் அவசரப்படுற? யாழினியும் வரட்டும், 2 பேருக்கும் பொண்ணா சொல்கிறேன். அப்புறம் அவளுக்கு மட்டும் தெரியாதுல்ல, தோசை சுடுற மாஸ்டரே அவ தானே. அப்போ அவ இல்லாமல் எப்படி? வரட்டும் காத்துரு அப்படிங்கிறாங்க. உடனே யாழினியும் வந்துட்டாங்க. சொல்லுங்க மாமா, நானும் வந்துட்டேன். என்ன விஷயம் மாமா? உங்களோட யோசனையை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு குமாரியோட கணவர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா யாழினி, நீங்கள் எப்போவுமே வழக்கமாக சுடுற தோசை எல்லாத்துக்குமே சலிப்பை தான் தரும். தினமும் அதே சாப்பிட்டு சாப்பிட்டு எப்போ பார்த்தாலும் இதே தோசை தான் இருக்குது அப்படின்ட்டு நானும் சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு நம்ம இடம் தரக்கூடாது அப்படின்னா புது வகையான தோசைகளை அறிமுகப்படுத்தணும்ல. அதுக்கு என்னன்னா, இப்போ இது வரைக்கும் சைவத்தில் தானே தோசை வகைகள் எல்லாம் சுட்டுட்டு இருந்தீங்க, அசைவத்தில் பண்ணலையே. அதனால் அசைவம் சம்பந்தமான தோசை வகைகளையும் அறிமுகப்படுத்துவோம். அப்போனா விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தரமாக இருக்கும், ருசியாக இருக்கும். அப்போ கூட்டம் கூட தான் செய்யும். வியாபாரத்துக்கு குறைச்சலே இருக்காது. வியாபாரம் இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அதனால் சிக்கன், மட்டன், ப்ரானு, ஃபிஷ்ஷுன்னு இது மாதிரி நான்வெஜ்லேயும் நாம் தோசை வகைகளை அறிமுகப்படுத்துவோம். கண்டிப்பாக நான் சொல்கிற யோசனை சரியாக தான் இருக்கும். நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேனே. வீட்டில் உங்களுக்கு அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் வாங்கி தந்து செய்யறதுக்கும் உதவி செய்கிறேன். அப்போனா உங்களுக்கு வேலை செய்கிறதுல கஷ்டமும் இருக்காது. கூட ஒருத்தர் இருக்கும் பொழுது இன்னும் வேலை எளிமையாக இருக்கும், வியாபாரமும் நல்லா இருக்கும். என்னம்மா யாழினி, குமாரி, இந்த யோசனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே குமாரியும் யாழினியும் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா கைத்தட்ட தொடங்கிட்டாங்க. ஆமாம் மாமா, நீங்கள் சொல்கிற யோசனை ரொம்ப சரியானது. கண்டிப்பாக நாம் இனிமேல் அசைவத்துலேயும் தோசை வகைகளை அறிமுகப்படுத்தணும். நீங்கள் சொல்கிற யோசனை வேற லெவல் மாமா. எங்கள் 2 பேர்த்துக்கும் கூட இந்த மாதிரி யோசனை வந்திருக்குமான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் நல்ல யோசனையை யோசிச்சிருக்கிறீங்க. சரி, நாம் நாளைக்கே இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது சரியாக இன்னைக்கு தான் ஒரு நல்ல யோசனையை சொல்லியிருக்கிறீங்க.
உங்கள் மருமகளுக்கே பிடிச்ச மாதிரி இருக்குன்னா எனக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. சரி சரி, நாளைக்கே ஆரம்பிப்போம். ஆனால் மசாலா பொருட்கள் எல்லாம் நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும். அதுவும் இன்னைக்கே போய் வாங்கிட்டு வந்துடுங்க. அப்போ தான் எல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி சரி, அப்போ நான் சீக்கிரமாக சாப்பாடை வைங்க, நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மளிகை சாமான்லாம் வாங்குறதுக்கு புறப்பட்டுட்டாங்க. பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு முழுக்க மறுநாள் கடைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சரியாக எடுத்து வச்சுட்டாங்க. மசாலா பொருட்களையும் அரைச்சிட்டாங்க. இரவு நேரமாயிடுச்சு. மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. தோசை கடைக்கு தேவையான மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, ப்ரான் மசாலா, ஃபிஷ்ஷு மசாலான்னு எல்லா நான்வெஜ் மசாலாவையும் தயார் செஞ்சு வச்சுட்டாங்க. ஸ்பெஷலாக சிக்கன் குழம்பும் செஞ்சுருக்குறாங்க. சரியத்த, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, நம்ம தள்ளுவண்டியில் எல்லாத்தையும் வச்சுட்டு புறப்படுவோம் அப்படின்ட்டு தள்ளுவண்டியில் பொருட்கள் எல்லாம் ஏற்றிட்டு வழக்கமாக தள்ளுவண்டி கடையை எங்கே வச்சு நடத்துவாங்களோ அங்கே புறப்பட்டு போயிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் அசைவத்தில் தோசை வகைகள்ங்கிறதுனால வாசனை மணக்குது. வாசனையிலேயே அந்த ஊரில் உள்ள ஜனங்கள்லாம், என்னடா இது, தோசை கடையில் இவ்வளோ வாசனையாக இருக்கே, ஒரு வேளை அசைவமாக இருக்குமோ, சரி சரி போவோம் அப்படின்ட்டு நிறையா பேர் அவங்களோட கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கமாக வர்ற கூட்டத்தை விட இன்னைக்கு கூட்டம் அவ்வளோ இருக்குது. என்னக்கா இவ்வளோ அருமையான தோசையாக இருக்கே, இப்போ என்ன அசைவத்துலேயும் தோசை வகைகளை கொண்டு வந்துட்டீங்களா? இனிமே அடிக்கடி அசைவம் தோசையே கொண்டு வாங்க. அதுலேயும் சிக்கன் தோசை ரொம்ப அடிபொலியாக இருக்குது. சிக்கன் தோசைனா சிக்கன் தோசை தான். எனக்கு வீட்டுக்கு 2 தோசை பார்சலும் போட்டு தந்துடுங்க அப்படின்ட்டு பார்சல் கூட வாங்கிட்டு போகிறாங்க. வியாபாரம் இவ்வளோ அருமையாக நடக்கிறத பார்த்த குமாரிக்கு அவங்களுக்கும் சிக்கன் தோசை சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. சிக்கன் தோசை எனக்கும் வேணும். ஏய் யாழினி, எனக்கு ஒரு சிக்கன் தோசையை போடு, சீக்கிரமாக சுட சுட சிக்கன் தோசை வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆனால் இந்த யாழினி அமைதியாகவே இருக்கிறாங்க. அட என்ன இந்த அத்தை சிக்கன் தோசை வேணும்னு கேட்குறாங்களே, இப்போது சிக்கன் தோசைக்கு எங்கே போகிறது? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க? அத்தை அத்தை, என்னாச்சுத்த? ஏன் அத்தை நீங்கள் தூக்கத்தில் இப்படி உளறிட்டு இருக்கிறீங்க? கனவு ஏதாச்சும் கண்டிங்களா? எழுந்துறீங்க எழுந்துறீங்க அப்படின்ட்டு எழுப்பி விடுறாங்க. அப்போது அந்த சிக்கன் தோசை கடை எல்லாமே கனவு தான். நானும் உண்மையாலேயே நம்ம தோசை கடை தான் வச்சுருக்குறோன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, இது இரவு நேரம் தூக்கத்தில் நான் கண்ட கனவுன்னு. சரி யாழினி, என்னை மன்னிச்சிரு, உன்னோட தூக்கத்தை தொந்தரவு செஞ்சதுக்கு. நானும் தூங்க போகிறேன், நீயும் தூங்கு அப்படின்ட்டு தூங்கிட்டாங்க. யாருக்கெல்லாம் சிக்கன் தோசை ரொம்ப பிடிக்கும்? சிக்கன் தோசை என்ன, தோசைனாலே யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் பாக்ஸில் ஐ லைக் தோசை அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு வட்டம்னு சின்ன வட்டத்துக்குள்ளே சுற்றிட்டே இருக்கக்கூடாது. பல வட்டங்கள் போடணும், பெரிய பெரிய வட்டங்கள் போடணும். அப்போதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறையா விஷயங்களை கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தனக்கு வேணும்னா தன்னோட உரிமையில் தான் விஷயத்த சொல்லணும். அதை விட்டுட்டு மற்றவங்கள ஒப்பிட்டு அவங்கள பயன்படுத்தி நாம் நமக்கான விஷயத்த ஏற்பாடு செஞ்சுக்கக்கூடாது. அது ரொம்பவே தவறான விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. இந்த உலகத்தில் நல்லவங்களாக இருக்கணுமே தவிர யாருக்கும் ஏமாளியாக இருக்கக்கூடாது. அவங்க சொல்கிறது தான் சரியாக இருக்கும்ன்ட்டு பின்பற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு என்ன பிடிக்குமோ, எது வசதியோ அதை நாம் பார்த்துட்டு நமக்கான வழியில் போயிட்டே இருக்கணும். அதுதான் நிலையான சந்தோஷத்தை தரும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.